ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை, டைமே இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா, அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்றிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லாவே நான் தட்டி எடுத்துட்டேன். இதை இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பூண்டு நிறையா போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 15 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப காரம் இருக்காது. அதனால தான் ரெண்டையுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். குழம்பு பவுடரும் காஷ்மீரி சில்லியும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பேனில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வேகும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க சொல்கிறேன். இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் வெங்காயம்லாம் நல்லா உங்களுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். இது நம்ம சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சைட் டிஷ் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற இதில் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் கொத்தமல்லி தூவி இதை நான் இறக்க போகிறேன். ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். எனக்கு ரொம்ப டைம் எடுக்கல. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இன்றைக்கி நான் தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லா வந்திருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.